அற்புதம்! பிரபஞ்சத்தை பாதுகாக்க வேண்டிய ஆதிசக்தியே பிரபஞ்சத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறாயினும் அசுரர்களுக்கு இனி இவ்வையகத்தில் எந்த இடமும் இல்லை. அசுரமாதா, உணர்ச்சி வயப்படாதே. எவ்வாறு உணர்ச்சி வயப்படாமல் இருப்பது அசுரகுரு? அருணாசுரன் தான் நமது இறுதி நம்பிக்கையாக இருந்தான். இனி மனதில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத பொழுது என்னால் எப்படி உணர்ச்சி வயப்படாமல் இருக்க முடியும்? பிராமரி தேவி இந்த அண்ட சராசரத்தையும் அழிக்கட்டும். இனி எவரும் இந்த பூமியில் வாழ தேவையில்லை. இனி என்ன நடக்கும் நாராயணா? அன்னை சதிக்கு பிறகு மகாதேவர் மாபெரும் பிரளயத்தை உருவாக்கினார். பிரபஞ்சத்தை அழிக்க தீர்மானித்தார். அந்நிலையை மீண்டும் இவ்வையகம் எதிர்கொள்ளுமா? பிராமரி தேவியை தடுத்து நிறுத்தாவிட்டால் நிலைமை மிகவும் மோசமாக மாறிவிடும். சிவனின் குரோதத்திற்கு சதியின் காதல் காரணம். ஆனால் இங்கு ஆதிசக்தியின் கோபம் அவமானத்தின் வெளிப்பாடு. இந்த பிரளயத்திற்கு காரணம் பிரபஞ்சத்தை உருவாக்கிய ஆதிசக்தி. நாராயணா, பிரபஞ்சத்திற்கு ஏற்பட இருக்கும் இந்த ஆபத்தை தங்களால் மட்டும்தான் தடுத்து நிறுத்த இயலும். தயை கூர்ந்து ஏதாவது செய்யுங்கள். இந்த பிரளயத்தை தடுத்து நிறுத்துங்கள். ஆம் நாராயணா, பிரபஞ்சம் இவ்வாறு அழிவதை தடுத்து நிறுத்துங்கள். பிராமரி தேவியை தாங்கள் தான் சாந்தப்படுத்த வேண்டும் நாராயணா. இம்முறை நான் அல்ல, மகாதேவர் தான் ஏதேனும் செய்ய வேண்டும். இந்த பேரழிவை தடுத்து நிறுத்த அவரால் தான் இயலும். ஏனென்றால் ஆதிசக்தியை தடுப்பதற்கு நான் அனுதினமும் வணங்கும் சிவனால் தான் இயலும். தந்தையே, ஏதேனும் செய்யுங்கள். நாராயணரும் கவலையில் இருக்கிறார். பிராமரி தேவியாக மாறிய அன்னை இப்பொழுது பிரபஞ்சத்தையே அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருணாசுரன் எத்தனை பெண்களை அவமதித்தானோ, எத்தனை பெண்களின் வாழ்க்கையை குலைத்தானோ, அவர்கள் அனைவரின் மீது ஆணையாக கூறுகிறேன், பிரபஞ்சத்தை அழித்து விடுங்கள். இனி பிரபஞ்சத்தில் எவரும் வாழக்கூடாது. இனி அசுர குலத்தில் உங்கள் சாபம் காரணமாக எவரும் ஜனனிக்க மாட்டார்கள் என்றால் அசுரர்களாக நாங்கள் இருந்து என்ன பலன்? இவ்வையகத்தை இன்றோடு அழித்து விடுங்கள். தந்தையே, உடனே ஏதேனும் செய்யுங்கள். செய்யவிருப்பது சிவன் அல்ல, சுந்தரனே. லோக நன்மைக்கான உத்தேசத்தினை நிறைவேற்ற நம் கடமைகளை முழுமை பெறச் செய்திட ஆதிசக்தி மீனாட்சியாகவும் சிவன் சுந்தரனாக வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்று மகாதேவர் சுந்தரனாக மாறி என்ன செய்தாலும் சரி, அது அன்பின் எடுத்துக்காட்டாக மாறும். காலம் உள்ளவரை பிரபஞ்சத்தில் உள்ள காதலர்கள் அனைவரும், அனைத்து கணவன் மனைவியும் இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு வாழ்வார்கள். எவ்வாறு நாராயணா? சற்று கவனமாக கேள் நந்தி. கண்களை மூடிக்கொண்டு மென்மையான அந்த நாதத்தை கேள். காதலின் இனிய ஒளியை கேள்.
யார் அது எனது குரோதத்தின் அக்னியில் நெய்யை ஊற்றுவது? பதிலளியுங்கள் குருதேவா, இது என்ன ஒலி? பிராமரி தேவியின் குரோதம் எவ்வாறு சாந்தமாகிறது? இது அன்பின் ஒலியாகும் அசுரமாதா. சிவன் எழுப்பும் அன்பின் ஒலி. தேனீக்கள் பிரபஞ்சத்தை அழிப்பதை விடுத்து இந்த ஒலிக்கு பின்னால் செல்லப் போகின்றன. சக்தியை அமைதிப்படுத்துவதற்கான முயற்சிதான் இது. எதனால் வரை, இன்னும் எதனால் வரை குருதேவா? இந்த சிவனும் சக்தியும் ஒவ்வொரு முறையும் பிரபஞ்சத்தை பேரழிவிலிருந்து காப்பாற்றி விடுகிறார்கள். எவ்வாறு அனைத்து முறையும் அசுரர்களின் அனைத்து திட்டங்களையும் அவர்கள் இருவரும் தவிடுபடியாக்குகிறார்கள். இன்னும் எதனால் வரை அசுரர்கள் தோல்வியை தழுவுவார்கள்? எதனால் வரை குருதேவா? நாராயணா, மகாதேவரின் யுக்தியை கண்டீர்களா? மனைவியின் குரோதத்தை அன்பால் எதிர்கொள்கிறார். மகாதேவருக்கு இது எளிதாக இருக்கப் போவதில்லை. இப்பொழுது பிராமரி தேவி தேனியின் ரூபத்தில் அவ்விடத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களது குரோதம் இக்கணம் வரை அவ்வாறேதான் இருக்கிறது. அதற்கு முடிவு கட்ட வேண்டும். ஒருவருடைய குரோதத்தை ஒருவருக்குள் ஐக்கியப்படுத்த வேண்டுமென்றால் மாபெரும் வேதனையை பொறுத்துக் கொள்ள வேண்டும். பிராமரி தேவியின் குரோதமானது சுந்தரனுக்கு மாபெரும் வேதனையை தரப்போகிறது. வேதனையா? என்ன வேதனை நாராயணா? தேவி, ஒருவேளை தங்கள் குரோதத்தையும் அந்த குரோதத்தின் வெளிப்பாடான பிரபஞ்சத்தின் அழிவை நான் எதிர்கொண்டாக வேண்டுமெனில் அதற்கு நான் ஆயத்தமே. உறவிற்கான மரியாதை அதுதானே தேவி. இருவரில் ஒருவர் வேதனையில் இருந்தால் அந்த வேதனையை மற்றொருவர் முழு மனதோடு தாங்கிக் கொள்வதுதானே உறவின் அழகு. தங்கள் குரோதத்தின் காரணத்தை நான் நன்கறிவேன். தாங்கள் அருணாசுரனின் ராஜ்யத்தில் ஸ்திரீக்களுக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கு வஞ்சம் தீர்க்க எண்ணுகிறீர்கள். ஆனால் இச்சமயம் அருணாசுரனும் இல்லை, அவனது பாவ சாம்ராஜ்யமும் இல்லை. ஆகையால் இங்கு வாருங்கள், சாந்தமடைந்திடுங்கள். மகாதேவா! என்ன நாராயணா, பிராமரி தேவியும் அன்னை பார்வதியின் வடிவம்தானே. பின்பு ஏன் சக்தி தன் சிவனை
இவ்வாறு வேதனைக்குள்ளாக்குகிறார்கள்? ஏதேனும் செய்யுங்கள் நாராயணா, ஏதேனும் செய்யுங்கள். மகாதேவரும் இப்பிரபஞ்சத்தை காக்கும் தெய்வம்தான் நந்தி. பிரபஞ்சத்தையே உருவாக்கியவர். அன்று அவர் தேவி சதியின் மரணத்திற்கு பிறகு அவர் உருவாக்கிய பிரபஞ்சத்தை ஏன் அழிக்க முயன்றார்? குரோதத்தின் உதயமானது எங்கிருந்தாலும் சரி, அதன் அக்னியானது குரோதம் கொண்டவரின் விவேகத்தை தான் எரிக்கிறது. குரோதம் கொண்ட பிறகு தான் செய்வது சரிதானா அல்லது தவறா என்பதனை அவரை உணராமல் போகிறார். இக்கணம் கூட பிராமரி தேவியின் நிலை அதுதான் நந்தி. ஆயினும் சுந்தரனாக இருக்கும் சிவனின் முயற்சியில் ஏற்பட்ட வேதனையால் பிராமரி தேவியின் குரோதம் நிச்சயமாக சாந்தமாகும். அது சாந்தமான பிறகு தான் செய்த தவறை பற்றி அவர்கள் சிந்திப்பார்கள். பிராமரி தேவி, தங்கள் உத்தேசம் முழுமை பெற்றது. அண்ட சராசரத்தில் ஸ்திரீயானவர்களுக்கு ஏற்பட்ட அக்கிரமத்திற்கு தாங்கள் இப்பொழுது வஞ்சம் தீர்த்தீர்கள். தாங்கள் குரோதம் கொண்டது முறையே. இக்கணம் அமைதி கொள்ள வேண்டும். சுந்தரனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தோர் பிராமரி தேவியை பூஜிப்பார்கள். ஏனெனில் அவர்கள் பெண் இனத்திற்கு எதிராக தவறு செய்யும் பாவிகள் அனைவரையும் அருணாசுரனைப் போலவே நிச்சயம் தண்டிப்பார்கள். அதோடு பெண் இனத்தில் உள்ள அனைவரையும் பாதுகாப்பார்கள். பிராமரி தேவி போற்றி! பிராமரி தேவி போற்றி! பிராமரி தேவி போற்றி! அமைதி அடைய வேண்டும் தேவி. பிராமரி தேவியான தங்களின் உத்தேசம் பூரணத்துவம் அடைந்தது. குரோதம் துறந்திடுங்கள். என்னை தயை கூர்ந்து மன்னித்து விடுங்கள். பிரபஞ்சத்திற்கு இன்பத்தை அள்ளித்தரும் மகாதேவருக்கு நான் கொடிய வேதனையை தந்து விட்டேனே, அதற்கென்னை மன்னித்தருளுங்கள். பேரன்பிற்கிடையில் மன்னிப்புக்கிடமில்லை. மெய்யான அன்பு எங்குள்ளதோ அங்கு வேதனை இருக்காது. தாங்கள் மன்னிப்பு கோர வேண்டிய அவசியம் இல்லை தேவி.